அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில் பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங்சா 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 சிங். ரெண்டு பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வெறும் கானா பாட்டு வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடியிருப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு காதுல போய் சொல்லுவாரு பாட்ஷா அப்படின்பாரு. தங்க மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தால் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ.